ஆடிசி. உலகமே வந்து ஆடிசின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கிறிஸ்டோபர் நோலன் படம் வருதுன்னு பயங்கர ஹைப்ல இருக்குது. சரி, நிறைய பேரோட கேள்வி, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இப்போ என்னன்னா, ஆடிசின்னா என்ன? ஒடிசின்னு சொல்றாங்க, ஒடிசியஸ்ன்னு சொல்றாங்க. இது ஒடிசின்ங்கிறது உண்மையிலேயே ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியா, இல்லைன்னா ஒரு கற்பனை கதையா, இல்ல ஒடிசியஸ்ங்கிற கேரக்டர் வந்து உண்மையிலேயே இருந்த ஒரு கேரக்டரா, இல்ல வந்து கற்பனை கேரக்டரா, இது மாதிரிலாம் ஊட்பட்ட பொன்னியின் செல்வன் மாதிரி கதையா, ஹிஸ்டரியும் இமேஜினேஷனும் கலந்த மாதிரி ஒரு கதையா, இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது பல பேருக்கு. இந்த வீடியோல ஆடிசிங்கிற ஒரு படம் இப்போ வரப்போகுது, கிறிஸ்டோபர் நோலன் படம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் நான் சொல்ல போறேன். அண்ட் அந்த படத்தை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான் கொடுக்க போறோம். ஒரு கிளிம்ஸ் மாதிரி, ஒரு சும்மா டீசர் கூட இல்லை, ஒரு சின்னதா ஒரு கிளிம்ஸ், ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஒன்று கொடுக்க போறோம், அவ்வளவுதான். மற்றபடி இந்த வீடியோ பார்த்துட்டு ஐயோ இந்த வீடியோ பார்த்துட்டுமே படம் பார்த்தா எல்லாமே தெரிஞ்சதாவே இருக்க போதேங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் பயமே இருக்க தேவையில்லை. இப்போ ஆடிசிங்கிறது வந்து ஹோமர்னு ஒரு போயட் வந்து கிரீக் போயட், கிரீஸ்ல இருந்த ஒரு போயட் வந்து எழுதுனது தான் ஒடிசி. அது வந்து ஒரு காவியம் மாதிரி. இப்போ நம்ம ஊர்ல சிலப்பதிகாரம், தொல்காப்பியம், மணிமேகலைன்னு சொல்றோம். அப்புறம் இது மகாபாரதம், ராமாயணம், அந்த மாதிரி ஒரு காப்பியம் தான் ஒடிசி. இது வந்து ஹோமருங்கிற போயட்டால எழுதப்பட்டது 8th century BC-ல. இந்த ஹோமருங்கிறவர் ஒடிசிங்கிற ஒரு ஒர்க் மட்டும் பண்ணல, இலியாதுன்னு ஒரு காப்பியத்தை எழுதிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒடிசின்னு ஒரு காப்பியத்தை எழுதிக்கிறாரு. இதெல்லாம் 8th century BC-ல அவர் வரும்போது நடந்திருக்குது. இப்போ வந்து நீங்க கேட்கலாம், இப்போ ஹோமருங்கிறவர் தான் வந்து இது ஃபுல்லா கிரியேட் பண்ணுது, இதுக்கு ஃபுல் கிரியேட்டரே அவரு தான் அப்படின்னு சொன்னா அப்படிலாம் கிடையாது. இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி கிரீஸ்ல இந்த மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் எல்லாம் சில இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுல இந்த கதைகள், இந்த சில கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி அந்த டைம்ல இருந்த ஜனங்களுக்கு இது எல்லாமே தெரியும். இவர் என்ன பண்ணாரு, இது ஹோமருங்கிறவர் இதெல்லாம் வச்சு இவர் ஒன்று கிரியேட் பண்ணது தான் இந்த இலியாதும் சரி, ஒடிசியும் சரி. சரி, அது ஒடிசி பத்தி தானே நம்ம இப்ப பேசணும். இப்ப ஏன் இலியாதுங்கிறது தான், இலியாதுங்கிறது பார்ட் 1, ஒடிசிங்கிறது பார்ட் 2. இலியாதோட கண்டினியூஷன் தான் ஒடிசி. இலியாதுங்கிறது ட்ரோஜன் வார்னு ஒன்று நடந்துச்சு, ட்ரோஜன் போர்னு சொல்லிட்டு. சரி, ஃபர்ஸ்ட் இது உண்மையா போயான்னு என்னன்னே தெரியலன்னு சொல்லிட்டு சொல்றவங்களுக்கு, அதாவது இது சில இடங்கள்ல நடந்துச்சுல இந்த கதை, அந்த இடங்கள்லாம் உண்மைதான், அதுக்கான எவிடன்ஸ்லாம் இருக்குது. ஆனா இதுல நடந்த கதைக்கோ இதுல இருக்கிற கேரக்டர்ஸ்க்கோ ஒரு எவிடன்ஸ் கூட கிடையாது. பொன்னியின் செல்வன்லயாச்சும் கேரக்டர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இங்க உண்மையிலே இருந்த கேரக்டர்ஸ், ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர்ஸ். அதெல்லாம் அதுல அந்த நந்தினிங்கிற கேரக்டர் ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர், அதுல வந்து கற்பனையும் சில கலந்தது தான் பொன்னியின் செல்வன். ஆனா இந்த கதையில பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸ் கிடையாது, இடங்கள் தான் இருக்குது, அதுக்கு தான் எவிடன்ஸ் இருக்குது, தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது. இப்போ கதைக்கு வரும். ஒடிசிங்கிற கதையை நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, இலியாத் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இலியாதுங்கிறது இந்த ட்ரோஜன் போர்ங்கிறது சம்மந்தப்பட்ட ஒரு கதை தான். இதுல வந்து ட்ரோஜன் வார் ஃபுல்லா 0ல இருந்து இருக்குமான்னு கேட்டா கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரோஜன் வார்ங்கிறது ஒரு 10 வருஷம் நடந்த போர். அதுல இந்த கடைசி கட்டத்துல இருக்கிறது தான் இந்த இலியாதுங்கிற ஒரு காப்பியத்துல இருக்குது. அதுக்கு முன்னாடி நடந்ததுலாம் எங்கன்னு கேட்டா இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிறது தான். இதெல்லாம் வச்சு தான் இவர் வந்து ஒரு கிரியேட் பண்ணியிருக்கிறாரு இந்த இலியாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒடிசின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறாரு. நான் இந்த வீடியோல இலியாதுங்கிற காப்பியத்தை பத்தி மட்டும் நான் பேச போதில்லை, ஜென்ரலாவே இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷார்ட்டா பிரீஃபா சொல்ல போறேன், அவ்வளவுதான். அதாவது இந்த ஒடிசி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா ஒடிசியஸ்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஒடிசியஸ் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த ட்ரோஜன் போரை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ட்ரோஜன் போரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா கண்டிப்பா நீங்க ஏன்ஷியன்ட் கிரீஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். அதாவது அந்த காலத்துல கிரீஸ்ங்கிறது வந்து இப்போ ஒரு நாடு, கிரீஸ்ங்கிறது ஒரு நாடுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ சொல்றோம். கிரீஸ்ங்கிறது அப்போ ஒரு தனி நாடு கிடையாது, பல சின்ன சின்ன கிங்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து இருந்தது தான் கிரீஸ். அதாவது ஸ்பார்டான்னு ஒரு கிங்டம், மைசினின்னு ஒரு கிங்டம், பைலோஸ்னு ஒரு கிங்டம், இத்தகான்னு ஒரு கிங்டம், இந்த மாதிரி பல கிங்டம் இருந்துச்சு. இதுக்கு பல ராஜாக்களும் இருந்தாங்க. அஜாக்ஸ்னு ஒருத்தவர், அகமெம்னான்னு ஒருத்தவர், மெனலாஸ்னு ஒருத்தவர். இத்தாக்கா கிங்டமோட ராஜா தான். இந்த மாதிரி பல நாடுகள்லாம் சேர்ந்தது தான் கிரீஸுங்கிறது. அந்த காலத்துல கிரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரே நாடுலாம் கிடையாது, இந்த மாதிரி பல சின்ன சின்ன நாடுகள்லாம் இருந்துச்சு அந்த இடத்துல. இவங்களுக்குள்ள எப்பவுமே ஏதாச்சும் சண்டை நடந்துனே இருக்கும், போட்டி போட்டுனே இருப்பாங்க, சண்டை போட்டுனே இருப்பாங்க. ஆனா இவங்க எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு காமனான எனிமின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்துட்டான்னா, ஒரு காமனான ஒரு பிரச்சனை, பொதுவான பிரச்சனைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இவங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு காமன் பிரச்சனை. ட்ராய்னு ஒரு ஊர், சிட்டி ஆஃப் ட்ராய்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது இப்போ மாடர்ன் டே டர்க்கில இருக்குது. எஜியன் சீயும் பிளாக் சீயும் கனெக்ட் பண்ற இடத்துல இருக்குது. அதாவது ஏசியா, யூரோப் அந்த ட்ரேட் ரூட் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண ஒரு ஊர்னா, இப்பவும் அந்த ஊர் நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா அந்த ஊர் இருக்கும். அந்த ஊர் வந்து இவங்களுக்கு ஒரு பொதுவான எதிரியா அமைஞ்சிச்சு. இப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கும் பின்னா கனெக்ஷன், இப்போ இதுக்கும் ட்ரோஜன் வார்க்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த கதைக்கு
மெயின் பிரச்சனை வந்து வேற எதுவும் கிடையாது, ஒரு பொண்ணால ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அதுதான் பேஸ் ஸ்டோரி. அந்த பொண்ணு பேரு ஹெலன். அந்த டைம்ல ஹெலன் தான் உலகத்திலே பேரழகி, செம பியூட்டிஃபுல்லான ஒரு பொண்ணுங்கிற ஒரு 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 இது இருந்துச்சு. அந்த ஹெலனுங்கிற பொண்ணு மெனலாஸை வந்து கல்யாணம் பண்ணி இருந்துச்சு. அவர் தான் ஸ்பார்ட்டாவோட ராஜா. இப்போ ஸ்பார்ட்டாவை சுத்தி பார்க்கறதுக்கு பாரிஸ்னு ஒருத்தன் வரான். பாரிஸ்ங்கிறவன் யாருன்னா, இப்போ ட்ராய்னு ஒரு ஊர் சொன்னல, சிட்டி ஆஃப் ட்ராய்ன்னு சொல்லிட்டு, அந்த ஊரோட இளவரசன். இப்போ இந்த இடத்துல ஒரு எவிடன்ஸ், 2 எவிடன்ஸ் இருக்கு. அவன் இங்க வந்து சுத்தி பார்த்துட்டு இருந்தவன் சுத்தி பார்க்கறது மட்டும் பண்ணாத ஹெலன்ங்கிற அந்த பொண்ணை பார்க்குறான். பார்த்துட்டு அவளோட அழகுல அப்படியே மயங்கிடும். இவ்வளோ அழகான ஒரு பொண்ணா, இவளை நம்ம எப்படியாவது அடையணுமேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வெறி வந்து அந்த பொண்ணை கடத்தின்னு போயிடறான். இது ஒரு சோர்ஸ். இன்னொரு சோர்ஸ்ல என்ன ஆகுதுன்னா, கடத்தின்னு போனான்னு வரல. இன்னொரு சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இவன் ஹெலனை பார்க்குறான். அந்த ஹெலன்ங்கிற பொண்ணுக்கு வந்து இவன் மேல ஆசை வந்து அது அவன் புருஷனை விட்டுட்டு இவன் கூட ஓடி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சோர்ஸ் இருக்கு. ஆக மொத்தத்துல 2 பேரும் இங்க இருந்து எஸ்கேப் ஆகி அவனோட ஊருக்கு போயிடுறாங்க. அது எஸ்கேப் ஆகி போனாங்களா, கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போனானாங்கிறது இன்னும் அது டிஸ்கஸ் பண்ணுகிறாங்க. ஆனா ஆக மொத்தத்துல பொண்ணு இங்க இல்லை, அவ்வளவுதான் மேட்டர். இப்போ வந்து அவரோட புருஷன் என்ன பண்றான், அகமெம்னான்ங்கிற ராஜாவை போய் சந்திக்கிறான். அவர் தான் அந்த கிரீக் டெரிட்டரியில அவர் தான் மெயின் ராஜா. அவர் என்ன பண்றாரு, உடனே எல்லா ராஜாவும் எல்லா சோல்ஜர்ஸ் வீரர்கள் எல்லாரையுமே அவர் கூப்பிட்டு, இப்போ நம்மளுக்கு வந்து பொதுவான ஒரு பிரச்சனை வந்துருச்சு, எல்லாருமே சேர்ந்து தான் இதை சமாளிக்கணும்னு சொல்லிட்டு, சரி இப்போ நம்ம ட்ராய்ங்கிற ஊர்ல போயிட்டு சண்டை போட்டு ஹெலன்கிற பொண்ணை கூட்டின்னு வரோம். இதுதான் மேட்ரு. இப்போ என்னன்னா, எல்லா ராஜாவும் அவங்க குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போறாங்க, எல்லாம் அவங்க படையெல்லாம் கூட்டின்னு போறாங்க. அப்போ ஒடிசியஸும் வந்து அவரோட ஃபேமிலியை விட்டுட்டு அவரும் போறாரு. ஏன்னா இவங்க எல்லாருமே நினைச்சதுன்னா, போயின்னா இன்னும் ஒரு மாசம் இல்லை, அதிக ஒரு கொஞ்சம் வாரமோ மாசமோ சண்டை போட்டு எப்படியாவது அந்த பொண்ணை கூட்டின்னு வந்துடணுங்கிறது அவங்களோட பிளான். ஆனால் இந்த ட்விஸ்ட் என்னன்னா, நாட்கள் வாரமாச்சு, வாரம் மாசமாச்சு, மாசம் வருஷமாச்சு, கடைசியில கிட்டத்தட்ட 10 வருஷம் நடந்துச்சு இந்த போர். 10 வருஷம் என்ன பிரச்சனைனா, அது வந்து சாதாரணமான ஒரு ஊர் கிடையாது, பயங்கர ஒரு பணக்கார ஒரு ஊர், பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு ஊர். என்ன நடக்குதுன்னா, கிரீக் சோல்ஜர்ஸ்க்கும் ட்ராய் சோல்ஜர்ஸ்க்கும் சண்டை நடக்குது, சண்டை நடக்குது, பல வருஷத்துக்கு நடந்துனே இருக்குது. இவங்க பக்கமும் நிறைய லாஸ் வருது, அவங்க பக்கமும் நிறைய லாஸ் வருது, நிறைய உயிரிழப்புகள் நிறைய வருது. இவங்க ஏன் இவ்வளவு இதுவா இருக்கிறாங்கன்னு சொன்னா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களோட இளவரசர் ஹெக்டர்னா இந்த பாரிஸ்ங்கிற ஒரு இளவரசர் சொன்னால அவரோட அண்ணன். இப்போ ஒரு பாயிண்ட்ல என்ன நடக்குதுன்னா, ஏச்சில்ஸ்னு ஒரு ராஜா, கிரீக் ராஜா, அவரு என்ன பண்றாரு, அவரு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ராஜான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கான ராஜா அவர் என்ன பண்றாரு, ஒரு பாயிண்ட்ல ஹெக்டரை சாவடிச்சிடுறாரு. சரி, ஹெக்டர் சாவடிச்சிட்டாரு. இப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, இப்போ நம்ம ஈஸியா உள்ள போயிட்டு பொண்ணை கூட்டின்னு வந்துடலாம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சா முடியல. அவங்களோட இளவரசரே செத்ததுக்கு அப்புறமாவும் அவங்க ஸ்ட்ராங்காவே தான் இருக்கிறாங்க, எதுவுமே பண்ண முடியல. இதே மாதிரியே போகுது, என்ன பண்றதுன்னே தெரியலங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல அப்போதான் ஒடிசியஸ்க்கு வந்து ஒரு ஐடியா வருது. அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. ஒடிசியஸ் பத்தி ஒரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். ஒடிசியஸ் வந்து அந்த காலத்துல ஆக்சுவலா ராஜான்னு எடுத்தனாலே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ராஜா அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ ஏச்சில்ஸை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ராஜா தான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா ஒடிசியஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ராஜாவோ பயங்கரமான ஒரு வீரர் எல்லாம் கிடையாது. அவர் வந்து ஒரு புத்திசாலி, அவ்வளவுதான். அவர் வந்து ப்ராப்ளம் சால்விங்லாம் நல்லா பண்ணுவார். யாருமே சால்வ் பண்ணாத ப்ராப்ளம் அவர் அசால்ட்டா சால்வ் பண்ணுவார். இதுதான் ஒடிசியஸோட பயங்கர டேலண்ட். அப்போ இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து என்ன பண்றாரு, அப்போ அவருக்கு ஒரு விஷயம் புரியுது, இவ்வளவு வருஷம் சண்டை போடுறோம், ஒண்ணுமே பண்ண முடியல, எதுவுமே கிழிக்க முடியல. அப்போ அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் ஸ்ட்ராட்டஜி, ஐடியா, டெக்னிக், இந்த மாதிரி டாக்டிக்லாம் யூஸ் பண்ணி தான் அவர் எல்லா வேலையுமே அவர் செய்யக்கூடிய ஒரு ஆள். அப்போ அவர் வந்து ஒரு ஐடியா அவனுக்கு கொண்டு வர, என்ன ஐடியானா தி ஜெயண்ட் வுடன் ஆர் ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி ஒரு பிளான் ஒன்று கொண்டு வர்றாரு. இது வந்து ஒரு நாடகம் மாதிரி வச்சுங்க. என்ன நாடகம்னா, மரத்தை வச்சே ஒரு பெரிய குதிரையை ஒன்று பண்ணிடுறாங்க, பயங்கர ஹைட்ல ஒரு குதிரையை பண்ணிடுறாங்க. அந்த குதிரையை செஞ்சு முக்கியமான இம்பார்ட்டன்டான சோல்ஜர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அந்த குதிரைக்குள்ள ஒளிச்சு வச்சிடறாங்க. ஒளிச்சு வச்சுட்டு இப்போ இவங்க வெளியில இப்போ கேம்ப் எல்லாம் கட்டியிருப்பாங்கல்ல சண்டை போடும்போது இத்தனை வருஷம், அந்த கேம்ப் எல்லாம் எரிச்சு விட்டுறாங்க. எரிச்சிட்டு சினான்னு சொல்லிட்டு ஒரு வீரர், அவனை வந்து இன்ஜூரியா, அவனை வந்து அடிப்பட்ட மாதிரி, அவனை சுத்தமா முடியாத மாதிரி அவனுக்கு ஒரு இது பண்ணி அங்க உட்கார வச்சிடறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அங்க உள்ள இருந்த அந்த ட்ராய் வீரர்கள்லாம் பாக்குறாங்க, இங்க பத்திக்கின்னு எரியுது கேம்ப், என்னடான்னு சொல்லிட்டு இப்போ அதுல ஒரு குரூப் வெளியில வந்து பாக்குறாங்க, கேம்ப் பத்திக்கின்னு எரியுது, யாரையுமே காணும். ஒரு பெரிய குதிரை ஒண்ணு, ஒரு உடன் குதிரை ஒண்ணு, ஒரு ஜெயண்ட் ஹார்ஸ் ஒண்ணு இருக்குது. இந்த சினான்னு ஒருத்தன் அடிபட்டு கிடக்குறான். அவனை பிடிச்சி எல்லாருமே என்ன ஆச்சு இங்கன்னு கேட்கறாங்க. அவன் என்ன சொல்றான், எல்லாருக்குமே நம்பிக்கை போயிடுச்சு, இதுக்கு மேல நம்ம இங்க ஒன்றும் பண்ண போறது இல்லை, இந்த போர்ல ஜெயிப்போன்னு நம்பிக்கை போயிடுச்சு, அதனால எல்லாருமே போயிட்டாங்க, நான் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல சாவ போறேன், என்னால நவர கூட முடியல, அதனால நான் இங்க இருக்கிறேன்,
சரி இது என்னடா குதிரை இங்க இவ்வளவு பெருசு இருக்குதுன்னு கேட்டா, இது வந்து எங்களோட சாமி மாதிரி. நாங்க சாமின்னு சொல்றதை விட இது வந்து நாங்க வந்து ஒரு சிம்பிள் மாதிரி, எங்களோட சிம்பிள் ஆஃப் சாக்ரிஃபைஸ், எங்களோட கடவுள் அத்தீனாவுக்காக சமர்ப்பிக்கிற ஒரு ஒரு சிம்பிள் தான் இந்த குதிரை. இது வந்து எங்களுக்கு வந்து லக்கு கொடுக்கும். அப்படி இப்படிலாம் அந்த குதிரையை பத்தி கொஞ்சம் பில்டப் கொடுத்துறோம். அப்போ என்ன ஆகுது, இவங்கெல்லாம் இந்த சோல்ஜர்ஸ்லாம் ஒரு ஐடியா வருது, இந்த குதிரையை நம்ம ஏன் நம்மளோட ஊருக்கு உள்ள எடுத்துன்னு போயிடக்கூடாது, நம்மளுக்கு லக்கு வருமே. ஏன்னா ஏன் இவங்களுக்கு நம்பிக்கை வருதுன்னா, இந்த குதிரையால தான் இவங்களோட இளவரசர் செத்தாருன்னு சொல்லிட்டு ஒரு 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 ஆள் சொல்றான் அப்படின்னு நம்பிடுறாங்க எல்லாருமே. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஓகே சொல்லுது, இன்னொரு குரூப் இல்ல இல்ல வேணாம்னு சொல்லுது. ஆனா ஒரு பாயிண்ட்ல சரி இந்த குதிரையை தூக்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா அவ்வளவு பெரிய குதிரை பயங்கரமா இருக்குது, சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி எடுத்துன்னு போயிடலாம்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போயிடுறாங்க உள்ள. உள்ள எடுத்துன்னு போயிட்டு இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் போர் முடிஞ்சிச்சு. இப்போ ஏன்னா இங்க யாருமே இல்லை. இவங்க இந்த ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கேம்ப் பத்த வச்சுட்டு அங்க தூரமா போய் ஒளிஞ்சிக்கினாங்க, என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாமே ஓகே. இப்போ எல்லாம் இங்க செலிப்ரேட் பண்றாங்க. ஒரு ட்ராயில இருக்கிற மக்கள்லாம் நம்ம வந்து பாப்படா நம்ம போற ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு நைட்லாம் பயங்கர ஆடல் பாடல் நிகழ்ச்சி தான் செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நைட்டு தூங்க போயிட்டாங்க. நைட்டு தூங்க போனதுக்கு அப்புறமா அந்த குதிரையில இருந்து மெதுவா ஒரு ஒரு ஆளா வெளில வரும். வெளில வந்து அந்த காட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இந்த கதவை திறந்து விட்டுறாங்க. கதவை திறந்து சிக்னல் கொடுத்துட்டோன்னே இந்த கிரீக் சோல்ஜர்ஸ்லாம் வந்து உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்து நைட்டோட நைட்டா முடிஞ்சு போச்சு, எல்லாரையும் காலி பண்ணிடுறாங்க. அதாவது 10 வருஷமா நடந்த போரு, முடியவே முடியாதுன்னு நினைச்ச போரு ஒரு சிங்கிள் நைட்ல முடிஞ்சிச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் ஒடிசியஸ். இதுதான் ஒடிசியஸோட கேரக்டர், பிரில்லியன்ஸ், இன்டெலிஜென்ஸ், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒடிசியஸ்னா யாருன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஒன்று கிடைச்சிருக்கு. அவர் பேர்பட்டாருன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள்லாம் கிடையாது. அவர் வந்து ஒரு புத்திசாலி, அவ்வளவுதான். இப்போ போர்லாம் முடிச்சிட்டோன்னே இப்போ எல்லாரும் திரும்ப அவங்க நாடுக்கு போறதுக்கான வேலையை பார்ப்பாங்க. எல்லாருமே அவங்க நாட்டுக்கு போயிட்டாங்க, ஒரு குரூப் தவிர. அந்த குரூப்ல ஒடிசியஸும் ஒரு ஆள். ஏன் இவங்க போகலன்னு சொன்னா, இவங்க நடுவுல வழியில மாட்டிக்கினாங்க. ஆல்ரெடி 10 வருஷம் போர், இவங்க இப்ப நடுவுல மாட்டிக்கினாங்க. இதோட இது இலியாதும் முடிஞ்சு போச்சு, ட்ரோஜன் வாரும் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த பார்ட் தான் ஒடிசி. இந்த ஒடிசில இவர் வந்து இப்போ போர் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வரணும். அவங்களோட ஒய்ஃப் இருக்கிறாங்க பெனலோபி, அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குது டெலிமெக்கஸ். இப்போ ஒடிசியோட கதை என்னன்னா, இவர் எப்படி திரும்ப வராரா வரலையா என்ன கதை. ஏன்னா வர வழியில பல பிரச்சனைகள், பல சேலஞ்சஸ், ஊர்பட்ட ப்ராப்ளம்ல இவர் எப்படி சமாளிக்கிறாரா இல்லையா, எப்படி சமாளிக்கிறாரு, வராரா, என்ன திரும்ப என்ன நடக்குதுங்கிறது தான் கதை. இது ஒரு 10 வருஷம் நடக்குது, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம். இந்த பாயிண்ட்ல இங்க மட்டும் இந்த கதை நடக்கல. அவரோட ஊர்ல இத்தாக்காங்கிற ஊர்ல அவரோட ஃபேமிலி எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ வந்து அந்த நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு லீடரே இல்லாத, ஒரு ராஜாவே இல்லாத ஒரு நாடு. அதனால அவன் வந்து நான் தான் இந்த நாட்டை ஆள போறேன்னு சொல்லிட்டு உட்காந்துன்னு ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்குது நாடு. அந்த சின்ன குழந்தையும் இப்போ வளர்ந்து கொஞ்சம் பெரிய பிள்ளையாயிடுச்சு, ரொம்ப பெரிய பையன்லாம் கிடையாது. அவனால வந்து எதுவுமே பண்ண முடியல. அவனால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுக்குறான், அவனோட ஃபேமிலியும் அவனோட நாடையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. வர்ற ஆளுங்கன்னா நான் ராஜாவா மட்டும் ஆகணும்னு ஆசைப்படல, அவங்க அம்மாவையும் வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஊர்பட்ட டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷன் அங்க நடக்குது. இவங்க என்னென்னலாம் பண்ணி சமாளிக்கிறாங்கிறதும், இவர் இப்ப திரும்ப வராரா வரலையா, எப்படி வராருங்கிறதும் கிட்டத்தட்ட போர் ஒரு 10 வருஷம், அதுக்கப்புறமா இந்த கதை நடக்கிறது ஒரு 10 வருஷம், 20 வருஷம். இதுல இந்த ஒடிசியை பொறுத்த வரைக்கும் இந்த 10 வருஷத்துல அடுத்த செகண்ட் 10 வருஷத்துல என்ன நடக்குதுங்கிறது தான் கதை. நான் இந்த கதையை ஃபுல்லா சொல்லலாம். என்னென்னலாம் ப்ராப்ளம்லாம் நடந்துச்சு, அவர் என்னென்னலாம் சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணாரு, இதெல்லாம் சால்வ் பண்ணாரா இல்லையா, இவங்க இந்த பக்கம் சால்வ் பண்ணாங்களா இல்லையா, இது எல்லாமே நான் சொல்லலாம். ஆனா அது வேற ஒரு வீடியோல நான் சொல்றேன். இப்போ அதை பத்தி நான் எதுவுமே பேசல. அவ்வளவுதான். இதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அவ்வளவுதான்.